In this session, we are going to discussing about solving NEET 2025 chemistry problem. My name is Kalishwaran, handling NEET JE classes, mostly online classes. So listen my classes carefully, be attentive. Okay, shall we go to the class, my dear students? Listen. The first question is asked, the ratio of the wavelength of the light absorbed by the hydrogen atom, showing that the transition N to 2 to 3 and 4 to 6 transition. So what is the question? The ratio of the wavelength lambda 2 to 3 upon lambda 4 to 6 is asked. What is the, this is the most requirement for this problem. Okay, so in this problem we are using the formula EH is equal to energy of the hydrogen atom minus RH Z square divided by N square. Okay, so RH stands for Rydberg constant. Its value is found to be minus 2.18 into 10 to the power minus 18 joule. Okay, my dear students. Okay, so Z stands for atomic number. What is the atomic number for hydrogen? It stands for 1. N stands for energy states of the hydrogen atom. So we are observing two transition, that is 2 to 3, 4 to 6. 4 to 6. Appa we have to get energy gap. We have to get energy gap. Okay, so energy gap is given by del E is equal to minus RH divided by N squared F minus RH divided by N squared I. F stands for final energy state, I stands for initial energy state. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா தான் இங்கே வருது. ஓகே, RH மைனஸ் RH என் இஜட்டோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுது, 1ன்னு ஆயிடுது. அப்போ RH டிவைடட் பை N ஸ்கொயர் மட்டும் கிடைக்குது. புரியுதா? ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இஜட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஆயிடுறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் உள்ள இந்த சப்ஸ்டியூஷனை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். இதையே எப்படி பயன்படுத்துகிறேன்? ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட் அண்ட் இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட். ஓகே, ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2 to 3. n இஸ் ஈக்குவல் டு 2 to 3 மைனஸ் RH வெளியில் எடுத்துக்கிறேன். 1/3ன்றது வந்து ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட், 2ன்றது இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் சைன் வெளியில் இருக்குது. ஓகே, அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப ப்ராக்கெட்குள்ளே சால்வ் பண்ணுறப்ப when we are solving the problem inside the bracket we may get a negative value. So it will goes to positive sign. It will goes to positive sign. இங்கே பாருங்க, n is equal to 2 to 3 minus RH 1/3 square minus 1/2 square. Okay, also knowing that del E is equal to H nu. Nu is equal to C by lambda. Okay, so இது வந்து எனர்ஜி கேப்புக்கு மட்டும். நம்மளுக்கு லாம்டா வந்து இன்ன வரைக்கும் தெரியல. ஓகே, அப்போ லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மறுபடியும் எனர்ஜி ரிலேட்டட் ஒரு ஈக்குவேஷன் டெல் இ இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ சி பை லாம்டான்றதை எடுத்துக்கிறேன். அந்த டெல் இயை வந்து இதோட நான் மேட்ச் பண்ணுறேன். அந்த டெல் இ வில் பி மேட்ச்டு வித் திஸ் டிரான்சிஷன் வேல்யூ. ஓகே, ஸோ ஹச் இதுவும் டெல் இ தான், இதுவும் டெல் இ தான், திஸ் ஆல்சோ டெல் இ. ஓகே, it will be equal, it will be equated, it will be equated. So here இங்கே பாருங்க, அப்போ இங்கே நெகட்டிவ் சைன், அப்போ 4 minus 10 9 வருது. இதில் ஒரு நெகட்டிவ் சைன் minus 5 வருது. it will goes to plus RH. அப்போ 5 divided by 36ன்னு வருது. எனக்கு தேவையானது என்னது? lambda is equal to 2 to 3 HC divided by 36.5. அப்போ இந்த ஒரு வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது புரியுதா? அடுத்தது இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிமிலர்லி ஃபார் 4 to 6 இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு HC டிவைடட் பை லாம்டா 4 to 6 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் RH 20 டிவைடட் பை 36 into 16 கிடைக்குது. ஓகே, எனக்கு லாம்டாவோட வேல்யூ மட்டும்தான் வேணும், அதை இன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? வாட் இஸ் தி கொஸ்டின்? தி ரேஷியோ ஆஃப் தி வேவ்லென்த். இந்த ரேஷியோ ஆஃப் தி வேவ்லென்த். அப்போ லாம்டா 2 to 3 லாம்டா 4 to 6 இதை வந்து டிவைட் பண்ணுறப்ப ஹச்சி கேன்சல் ஆயிடுது, RH கேன்சல் ஆயிடுது, 36 will be clear. ஓகே, ஸோ 5 ஓகே 5 4 1 4 4 4. ஓகே, ஸோ 1/4 this is the, it goes to option 4. ஓகே, கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சா அடுத்த ப்ராப்ளம் போகலாம் நம்ம.
கவனிங்க, நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு? சரி, இங்கே பாருங்கள், இதே இதில் வந்து 47வது ப்ராப்ளமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அதாவது செகண்ட் ப்ராப்ளம். அன்லைக் கேலியம் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் சீசியம் ஹேஸ் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ கேலியம் அண்ட் சீசியத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டுட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கேலியம் இட் பிலாங்ஸ் டு குரூப் 13, சீசியம் பிலாங்ஸ் டு குரூப் ஃபஸ்ட்டு. ஆனால் குரூப் ரிலேட்டடாக இதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. ஆனால் melting point of gallium is found to be 29.7. Melting point of cesium is found to be 28.4. The values are much closer. இல்லையா? அப்போ ரெண்டு வேல்யூ ஒரே கொஞ்சம் ஓரளவு பக்கத்தில் இருக்கிறதுனால கேலியம் வந்து வெரி ஹை மெல்டிங் பாயிண்டாக இருக்க முடியாது, சீசியம் வந்து வெரி லோ மெல்டிங் பாயிண்டாக இருக்க முடியாது. அப்போ இது வந்து தப்பு. சரியா? எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, இது வந்து ஃபால்ஸ். ஓகே, அதுக்கடுத்து இன்னொன்று தெரியுமா, கேலியமும் சீசியமும் இட் பிகம் லிக்யூட் அட் ஆர்டி. ஆர்டினா என்னப்பா, ரூம் டெம்பரேச்சர். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வரேன் பாருங்கள். அடுத்த பாருங்கள், ஆன் பாலிங் ஸ்கேல் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆஃப் நைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் நாட் சேம். அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், பாலிங் ஸ்கேலில் நைட்ரஜன் அண்ட் குளோரின் வேல்யூஸ் ஃபவுண்ட் டு பி 3 சேம் வேல்யூ, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. அப்போ இதுவும் பியும் தவறு. அதுக்கடுத்து ஆர்கான், பொட்டாசியம், குளோரின், கால்சியம் அண்ட் S2- ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வேணால் செக் பண்ணிப்போம். அப்போ ஆர்கான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 18, பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு 19, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா எத்தனை, 18. ஓகே, சிமிலர்லி குளோரினுக்கு எத்தனை, 17, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா 18. ஓகே, அப்போ இதுவும் கரெக்ட். கால்சியத்துக்கு எவ்வளவு, 20, 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா 18. சல்ஃபருக்கு எத்தனை, we have get 16, 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா 18. ஸோ ஆல் ஆஃப் தம் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எல்லாத்துலேயும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. எது, சிலிக்கன், அலுமினியம், மெக்னீஷியம், சோடியம். ஓகே, அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா how much amount of energy required to remove 1 electron from outermost cell of an neutral gaseous atom. ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து பீரியடில் என்ன ஆகுது, பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் இல்லையா. குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது, டிக்ரீசஸ். ஓகே, இது முக்கியமானது, இதை நான் வச்சுக்கணும். ஸோ பீரியட் வைஸ் நான் எழுதியிருக்கேன், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ் அண்டு சல்ஃபர். அப்போ பீரியடில் when we are moving left to right in the periodic table ionization energy increases. அப்போ எனக்கு தேவையானது இந்த 4 மட்டும்தான். அப்போ சிலிக்கன் possessing highest ionization energy than aluminum, இதுதான் எக்ஸ்பெக்டட் ஆர்டர். ஆனால் பட் ஆக்சுவலி அப்சர்வ்டு வேல்யூ மெக்னீஷியம் எடுத்துக்கிறேன். மெக்னீஷியத்துக்கு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 12, அட்டாமிக் நம்பர் 12. இது வந்து 3s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் அவுட்டர் மோஸ்ட் செல். அவுட்டர் மோஸ்ட் செல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஆனால் இது வந்து s ஆர்பிட்டால் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு, பேட் எலக்ட்ரான். பட் அலுமினியம் பாருங்கள் 3p எலக்ட்ரான் அப்படின்றப்ப இட் இஸ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லையா, இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு. விச் ஒன் இஸ் டிஃபிகல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் இட் இஸ் டூ டிஃபிகல்ட். அப்போ மெக்னீஷியம் வந்து பொசஸிங் டிஃபிகல்ட் டு ரிமூவ் அப்படின்னா ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் மெக்னீஷியம் வில் பி கிரேட்டர் தென் தேட் ஆஃப் அலுமினியம். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டர் இதுதான் என்னது, கரெக்ட் ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எது, அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ, இந்த ஆப்ஷன் தப்பு. சரியா, அடுத்தது பாருங்கள், தி அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சீசியம் கேட்டிருக்காங்க, லித்தியம் அண்ட் ரூபிடியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ அட்டாமிக் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பீரியடில் வந்து என்ன ஆகுதுப்பா, டிக்ரீசஸ். குரூப்பில் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ குரூப் வைஸ் ஐ ஆம் மூவிங் ஃப்ரம் டாப் டு டவுன் இன் தி குரூப், அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ்.
ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து சிசிஎம் கீழே இருக்குது. அப்போ சிசிஎம் பொசஸிங் ஹையஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் தென் லித்தியம் அண்ட் ரூபிடியம். அப்போ இது கரெக்டு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்னதுப்பா? கரெக்ட் ஒன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்னது? கரெக்ட் ஒன். ஸோ அப்சர்வ்ட் ஆர்டர். ஸோ கரெக்டான வேல்யூ, கரெக்டான டிசிஷன் அப்படின்றப்ப அமாங் 4 ஆப்ஷன் ஐ ஆம் சூஸிங் தி ஆப்ஷன் 2 சி அண்ட் இ. கிளியர்? இது புரிஞ்சா? சி அண்ட் இ. அடுத்தது போகிறோம். அடுத்தது 3வது ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் சால்ட் அனாலிசிஸ் ரிலேட்டட். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேட்டையான். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேட்டையான் அப்படின்றப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்குறப்ப யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஒன் நோட். இட் வில் பி ஆல்வேஸ் கீப் கான்ஸ்டன்ட் டு ஸ்டடி. சரிங்களா? இந்த சால்ட் அனாலிசிஸ் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் கண்டிப்பாக இந்த நோட்ஸை வந்து என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணிக்கணும். 0th குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் ப்ளஸ். குரூப் 1ல் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? லெட்டு, சில்வர். இது வந்து என்னதுப்பா? இது வந்து என்னது? இது வந்து என்னது? மெர்குரஸ், மெர்குரி. ஓகே, அதாவது டை மெர்குரஸ், டை மெர்குரி. இது வந்து மெர்குரி. ஓகே, ஸோ இது வந்து ஹச்ஜி ப்ளஸ் தான், ஹச்சி ப்ளஸ் தான். ஓகே, ஸோ குரூப் 2ல் பார்த்தோம்னா காப்பர், காட்மியம், பிஸ்மத் அண்டு மெர்குரி. குரூப் 3ல் யார் இருக்கிறது? முக்கியமாக அலுமினியம், குரோமியம், அயன். இவங்கெல்லாம் நோட்டபுள் எலிமெண்ட்ஸ் குரூப் 3. குரூப் 4ல் கோபால்ட், நிக்கல் அண்டு ஜிங்க். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். குரூப் 5 பார்த்தோம்னா கால்சியம், பேரியம், ஸ்ட்ரான்சியம். குரூப் 6ன்னு பார்த்தோம்னா மெக்னீஷியம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். அப்போ கோபால்ட் 2+ வந்து எதுப்பா? கோபால்ட் 2+ எங்கே இருக்குது? குரூப் 4. ஓகே, குரூப் 4னா என்னது? ஏ வந்து சி. ஓகே, சரியா? அப்போ ஏ அப்படின்றது குரூப் 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ஓகே, சரியாப்பா? பாருங்க, ஏ வந்து 3 இந்த இருக்கா குரூப் 4. ஓகே, பி வந்து என்னது? மெக்னீஷியம். மெக்னீஷியம் வந்து என்னது? குரூப் 6. ஓகே, ஸோ இட் இஸ் given as group 4. ஓகே, தென் லெட் வந்து பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, குரூப் 1. குரூப் 1. சரியா? அப்போ இதை வந்து நீங்கள் ஆல்வேஸ் கீப் இன் யுவர் மைண்ட், ஆல்வேஸ் டு சால்வ் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ராப்ளம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? கீப் இன் யுவர் மைண்ட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், 4th sum is, this is most important question. Predict the major product in the following sequence of reaction. So the reactant is given which is going to treatment with the hydrogen bromide in the presence of benzyl peroxide. எனக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட்டு, க்ளூ என்னன்னா பென்சாயில் பெராக்சைடு. பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு கொடுத்துருந்தாலே அது ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல்ப்பா. பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு கொடுத்துருந்தா அது என்ன கேட்டகரியில் வருது? ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். இப்போ ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் இப்போ பொதுவாக மார்கோனிகாஃப் ரூல்னா C++Cயில் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எதில் போய் ஆட் ஆகும்னா எந்த கார்பனில் அட்டாச் ஆகும்? எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ, எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குமோ அங்கே தான் போய் ஆட் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்? C++C, CA, CBன்னு குறிக்கிறேன். இந்த A கார்பன், B கார்பன் இதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் நியூக்ளியோஃபைல் Br மைனஸோ I மைனஸோ எதில் போய் ஆட் ஆகும்? CA கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கா, CB கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக, எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அங்கே போய் ஆட் ஆகும். இது வந்து மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை வந்து இப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த C++Cயை மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு CH3C. இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 கார்பனில் எதில் வந்து ஹைட்ரஜன் கிடையாது? எதில் ஹைட்ரஜன் கிடையாது? இங்கே கிடையாது இல்லையா? அப்போ Br வந்து அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து மார்கோனிகாஃப் ப்ராடக்ட். இதே இது ஆன்டி மார்கோனிகாஃப் ப்ராடக்ட்னா எங்கே அட்டாச் ஆகும்? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகி இங்கே வந்து Br அட்டாச் ஆகும். இதுதான் இந்த கணக்கில் உள்ள மேஜரான முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ Br வந்து ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் படி
என்ன ஆயிருது, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி பிஆர் சேர்ந்துருது. ஓகே, தென் இந்த பிஆரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேசியனோட வினைப்படுத்துகிறோம். இந்த ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் என்ன, ஒரு பிஆர் மைனஸை இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜை இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. புரியுதா, ஒரு நியூக்ளியோஃபைலை இன்னொரு நியூக்ளியோஃபைல் ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ பிஆர் மைனஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது யாருப்பா, சிஎன் மைனஸ். கிளியர். அப்போ இங்கே சி. அடுத்தது ஆன் ட்ரீட்மெண்ட் வித் அமால்கமேட்டட் சோடியம் அண்ட் எத்தனால், திஸ் இஸ் செட் டு பி மெண்டியஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது, மெண்டியஸ் ரியாக்ஷன், மறந்துடக்கூடாது. அப்போ சிஎன் இஸ் கன்வெர்டட் இன்டு CH2NH2, பிரைமரி அமீன், 1 degree amine. Okay, so this is the product, this is the expected product finding. This is belongs to option 1. So the correct option என்னதுப்பா 1. இது புரிஞ்சா? ஸோ ஆன்டி மார்கோனிகாஃப்னா என்னன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட் போர் ஆர்பிட்டால் ஆஃப் ஹீலியம் அண்ட் லித்தியம். ஓகே, இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம ஏற்கனவே நம்ம படித்த எனர்ஜி ஆஃப் தி ஆட்டம் விச் இஸ் கிவன் அஸ் ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட் Z² அண்ட் N². ரேடியஸுக்கு என்ன ஃபார்முலா, 52.9 அப்படின்றது போர் ரேடியஸ் இன்ட்டு N² டிவைடட் பை Z. Z stands for atomic number, N stands for energy state. For the first orbit N is equal to 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஃபார் ஹீலியத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். ஹீலியம்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இது என்ன ஆர்பிட்டில் இருக்குது, N is equal to 1ல் தான் இருக்குது. புரிஞ்சா? அப்போ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, 2 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்குது, -8.72. அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் தி ஹீலியம் என்னோட வேல்யூ என்னது 1. இஜோட்டோ ஹீலியத்துக்கு என்னது அட்டாமிக் நம்பரு 2 போட்டோம்னா 26.4 பிகோமீட்டர். ஓகே, இதே மாதிரி லித்தியம் 2+க்கு அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1² போட்டுறோம். லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா, லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். அப்போ லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3. ஓகே, லித்தியமும் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணி, லித்தியம் 3 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி என்னது N is equal to 1 ஃபஸ்ட்டு செல்லில் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் தான் இருக்குது. அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன், 1² போட்டிருக்கேன். ஸோ தி வேல்யூ இஸ் ஃபவுண்ட் டு பி 17.6. ஸோ தி ஆப்ஷன் இஸ் ஃபார் 5th ப்ராப்ளம். தி ஆப்ஷன் ஃபார் 5th ப்ராப்ளம் இஸ் 1. புரிஞ்சா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீ கீப் இன் யுவர் மைண்ட் ஆல்வேஸ். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி எனர்ஜி ஆஃப் தி helium atom and radius of the helium atom, the energy of the lithium atom and radius of the lithium atom. சரியா? இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.